இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரியை ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்க ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு ஒரு வழக்கு தேடி வந்துச்சு. அப்ப ஒரு வியாபாரி அரசர்கிட்ட, அரசே நான் இன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன். நான் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என்னோட வீட்டு அலமாரியில வச்சிருந்தேன். அதை காவல் காக்குறதுக்கு ராமு சோமு அப்படிங்கிற 2 பேர்த்த வேலைக்கு வச்சிருந்தேன் அரசே. ஆனா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது என் வீட்டுல இருந்த அலமாரியில இருந்த பணம் எல்லாம் திருடு போயிட்டு இருந்துச்சு. ராமு சோமு கிட்ட நீங்க 2 பேர்ல யாராச்சும் தான் பணத்தை எடுத்துப்பீங்க, யார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க 2 பேருமே நான் எடுக்கலன்னு தான் சொல்றாங்க அரசே. எனக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியமானது அரசே, நீங்க எப்படியாச்சும் அந்த பணத்தை எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி அரசர்கிட்ட சொன்னாராம். உடனே அரசரும் சரி காவலாளிகளே அந்த ராமுவையும் சோமுவையும் கூப்பிட்டு வாங்க அரண்மனைக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ராமுவும் சோமுவும் வந்தாங்களாம் அரண்மனைக்கு. உடனே ராஜா கேட்டாங்களாம், யாரு திருடினது உண்மையை ஒத்துக்கோங்க, நீங்களா சொல்லிட்டீங்கன்னா தண்டனை கம்மி, நாங்களா கண்டுபிடிச்சோம்னா தண்டனை ரொம்பவே கடினமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ராமு சோமு 2 பேருமே இல்ல அரசே எங்களுக்கு தெரியாது, நாங்க திருடல அப்படின்னு தான் சொன்னாங்களாம். இதே பதில அவங்க திருப்பி சொல்லவும் ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். யாரங்க உங்களுக்கு 100 சவுக்கடிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்ப ராமுவும் சோமுவும் ரொம்ப 100 சவுக்கடிகள் வாங்கிட்டு ராஜா முன்னாடி அப்பாவியா நின்றாங்களாம். அப்ப ராஜா திருப்பி கேட்டாங்களா, இப்பயாச்சும் உண்மையா சொல்லுங்க, இல்லாட்டி 1000 சவுக்கடிகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பயும் அந்த 2 பேருமே நான் திருடல அரசே அப்படின்னு தான் சொன்னாங்களாம். உடனே ராஜாவுக்கு ரொம்ப குழப்பமாயிட்டான். நம்ம 1000 சவுக்கடிகள் திருப்பி கொடுத்தாலும் இவங்க இதே தான் சொல்லுவாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராஜாவுக்கு பிடிச்ச மந்திரி வந்தாங்களாம். வந்து என்கிட்ட 2 மந்திரி குச்சி இருக்கு, இந்தா ராமு உனக்கு ஒரு குச்சி, இந்தா சோமு உனக்கு ஒரு குச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம். இன்னைக்கு இரவு நீங்க 2 பேரும் இந்த குச்சியை வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்குங்க. நாளை காலையில யாரோட குச்சி ஒரு ஜான் அளவு வளர்ந்துருக்கோ அவங்க தான் வந்து இந்த பணத்தை திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அடுத்த நாள் அரசவை கூடிச்சு. ராமுவோட குச்சி தான் ஒரு ஜான் அளவு பெருசா இருந்துச்சு. அப்ப எல்லாருமே சொன்னாங்களா ராமு தான் திருடா அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா மந்திரியார் மட்டும் சோமு தான் திருடா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ராஜா கேட்டாங்களாம், எப்படி சோமு திருட, ராமுவோட குச்சி தானே ஒரு ஜான் அளவு உயரமா இருக்கு, அப்ப ராமு தானே திருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே சோமு சொன்னானா, அரசே நான் தான் எங்க எஜமான் வீட்டுல இருந்த பணத்தை திருடினேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் எங்க எஜமான் கிட்ட கேட்டு தான் எடுத்துருக்கணும், நான் பண்ண தப்புதான், நான் இரவு ஃபுல்லா தூங்கவே இல்லை, எப்படியா இருந்தாலும் என்னோட குச்சி வளர்ந்துரும் அப்படிங்கிற பயத்துல அந்த குச்சி வளர்ந்த உடனே ஒரு ஜான் அளவு அதை உடைச்சிட்டேன் அரசே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அப்ப மந்திரி சொன்னாங்களாம், ஆமா அரசே, நான் கொடுத்த குச்சி ஒன்றும் மந்திர குச்சிலாம் கிடையாது, சாதாரண குச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்ப ராமுவை விடுதலை பண்ணிட்டு சோமுக்கு தண்டனை கிடைச்சிருச்சான். இந்த கதையில இருந்து நம்ம 2 குறள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு குறள், முதல் குறள் என்னன்னா, வேண்டற்க வெக்கியாமாக்கம் விளைவையின் மாண்டற்கரிதான் பயன். நம்ம மத்தவங்களோட பொருளை திருடணும் கனவுல கூட நினைக்க கூடாது, அது அப்படி நினைச்சாலே நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும். இன்னொன்னு, அறிவார்ந்த மந்திரி ராஜா கூட இருக்கும்போது எப்படியாப்பட்ட பிரச்சனையுமே தீர்த்திடலாம். மதிநுட்பம் நூலுடையாருக்கு அறிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. நன்றி, வணக்கம்.